ஸோ எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 2016 இதே ஆர்எஸ் பாரதி என்ன செய்கிறார் தெரியுங்களா, ஒரு மனுவை தயார் செய்து கொண்டு அப்பொழுது தேர்தலுக்கு 5 மாதம் தான் இருக்குது. அந்த சமயத்தில் தேர்தல் ஆணையத்திட்ட போய் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மனுவை கொடுக்கிறார். இதே பாரதி என்ன இன்னைக்கு இந்த டைம் இல்லை அதனால் நீங்கள் கொண்டு வர்றது தப்பு என்று சொல்கிற பாரதி இன்றைக்கு இந்த குறுகிய காலகட்டத்தில் செய்ய முடியாது என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம், இந்த குறுகிய காலத்தில் மழை வந்துவிடும் என்று சொல்கிற கழகம், இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் 2016 எதிர்கட்சியில் இருக்கிற பொழுது சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மனுவை கொண்டு போய் கொடுத்தவர்கள் தான். ஸோ அதை நிலைப்பாடை மாற்றி இன்றைக்கு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம், அது வந்து குறுகிய காலகட்டம், அதனால பல சிறுபான்மையினர்கள் நீக்கி விடுவார்கள் என்று சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட ரெட்டை வேடம் பாருங்க. அது மட்டுமல்ல, இப்ப இந்த பக்கம் நீங்க சொல்ற மாதிரி ரெட்டை வேடமே போடுறாங்கன்னு வைங்களா, ஆனா இந்த பக்கம் வேணான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எதுக்காக அவங்க கட்சிக்காரங்களை பிஎல்ஓக்கள் கூட அனுப்புறாங்க? அதுதான்